வேலு நாச்சியார் தேவர் இனத்துக்கு, அஞ்சலையம்மா வன்னியர் இனத்துக்கு, காமராஜர் நாடார் இனத்துக்கு, அம்பேத்கர் பட்டியல் இனத்துக்கு எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு நடுமத்தில் ஒரு பெரியாரையும் சொல்லிக்கிட்டார். ஜாதி வாரியாக போகிறாரு, அவ்வளோதான். எல்லாரும் செய்கிற அதே ஸ்டண்ட்டு தான் அடிக்கிறாரு. பாஜகவினுடைய ஓட்டுக்கள் எதிர்ப்பு வாக்குகள் பூரா திமுகவுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவரை கிரியேட் பண்ணி காட்டி இதனால் அவங்க ஜெயிக்க போகிறதில்ல. எலெக்ஷன் நீங்களும் நானும் ஓட்டு போட்டு ஜெயிக்க போகிறதில்ல. ஞானேஷ்குமார் ஏற்கனவே ரிசல்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டார். இப்போ கேட்டிங்கன்னா ரிசல்ட் வந்துடும். இல்லையா ஏமா எனக்கு ஓட்டு இல்லை, நான் எத்தனை தடவை சொல்கிறது பாஜகவுக்கு எதிர்த்து ஓட்டு போடுவேன்னு சொல்லி. அதனால் என் பேர் ஓட்டு வாக்காளர் பட்டியல் இல்லை. ஓட்டு போட வந்தால் தானே நான் உங்களுக்கு ஏற்று ஓட்டு போட முடியும். தான் லட்சக்கணக்கில் வாக்குரிமை இல்லைங்கிறீங்களே. வந்து வீட்டில் பேர் எழுதிட்டு கொடுத்துட்டு போகல. கேட்டாக்கா வெளிநாட்டிலேருந்து வந்தாங்களாம். இந்தியாவில் எவனும் இல்லையா? எவனை கேட்டாலும் கேட்டால் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க, திருப்பூர்லேயும் பங்களாதேஷில் வந்துருக்குறாங்க. எவனை கேட்டாலும். அப்புறம் பார்த்தா தீவிரவாதிகள் அதை ஒன்று சொல்லிவிடுறாங்க. ஸோ இதெல்லாம் விடுங்க. இது எதுக்காகன்னா இந்த ரிசல்ட்டை நியாயப்படுத்துறதுக்காக ஞானேஷ்குமாருங்கிறவரை கையில் வச்சுக்கிட்டு இவங்க கொடுக்க போகிற தேர்தல் முடிவுகள் நியாயமாக தான் நடந்ததுன்றதை காட்டுறதுக்காக விஜய் போன்றவர்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஊறுகாய் மாதிரி. அது முடிஞ்சோன்னா ஒரு தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான்.